புகழ்பெற்ற விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. தேவஸ்தானம் சார்பாக தலைவர் N.A. தங்கராஜன் அவர்களும் நிர்வாக காரியதரிசி PMSNKD கனகவேல் அவர்களும் இந்த திருவிழாவை எவ்வித இடையூறும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடைபெற உழைத்து வருகின்றனர். பங்குனி பொங்கல் திருவிழாவை பற்றி முன்னாள் தலைவர் R. லெனின் அவர்களுடன் முன்னாள் நிர்வாக காரியதரிசி VPPKC உமாபதி அவர்கள் அளிக்கும் தகவல்களை இப்போது காணலாம். நமது விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் திருவிழா மிகவும் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. அநேகமாக நமது சமுதாய முன்னோர்கள் இங்கேருந்து எல்லாரும் வெளியூரில் போய் வியாபாரம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்து கண்டிப்பாக முக்கால்வாசி ஆளுக வந்துடுவாங்க. இங்கே வந்து இருந்து இந்த விரத நாட்களில் விரதம் இருந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. ரொம்ப பாரம்பரியம். அதாவது நம்ம எல்லாருடைய இஷ்ட தெய்வம் விருதுநகரில் நம்ம எல்லாருடைய இஷ்ட தெய்வம் அம்மா மாரியம்மா திருவிழா. இந்த திருவிழா வந்து நம்ம ரொம்ப வருஷம் இப்போ வருஷத்துக்கு வருஷம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கோம். இது கோயிலினுடைய பீடம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் பீடமாக இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் அதை கருவறை மண்டபமாக்கி ஒரு சில இதாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதை 19ஆவது நூற்றாண்டில் தான் அதை வந்து கருவறை மண்டபமாக கட்டி நடுவில் உள்ள மண்டபம் வந்து 19ஆம் நூற்றாண்டு கடந்த ஆண்டு வந்து 100 வருஷம் முடிஞ்சிருக்கு. மாரியம்மன் கருவறை மண்டபம் முடிந்து 100 வருஷம் போன வருஷம் நம்ம கொண்டாடினோம். 100ஆவது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடினோம். ரொம்ப சிறப்பாக 100 வருஷம் ஆயிடுச்சு. அது கோபுரங்கள்லாம் வந்து பஞ்சுக்கடை மாமையிலேருந்து அதுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த கோபுரத்துக்கு போன கும்பாபிஷேகத்தோட தங்கமுலாம் பூசி மாரியம்மன் கருவறை கோபுரம் வந்து தங்கமுலாம் பூசப்பட்டு தங்க கோபுரமாக இருக்குது. இப்போ அதை போன வருஷம் முடித்து கும்பாபிஷேகம், அதாவது அந்த தங்க கோபுரமாக்கி கும்பாபிஷேகம் போன வருஷம் அந்த நடத்தியிருக்கு. போன நவம்பர் மாதம் நம்ம இந்த கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கு. ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக நடந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் நடத்துகிறது எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு, நடத்தி கொடுக்குற வாய்ப்பு கிடைத்தது. அதெல்லாம் அம்மாளுடைய ஒரு பெரிய அருளாத்தை நாங்கள் நினைக்கிறோம். மிகவும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அது மாதிரி இந்த திருவிழாவை பொறுத்தவரையில் இது வந்து ரொம்ப, அதாவது சென்சிட்டிவான இது. ரொம்ப இதாக நினச்சி தான் அதை வந்து சாமியை கும்பிட்டு 21 நாள் விரதம் இருந்து அதை கண்டிப்பாக இதுபடி அதனுடைய விரத நெறிமுறைகள் படி அதை கடைப்பிடிச்சி அவங்களுடைய இதை வந்து வேண்டுதலில் வந்து முடிப்பாங்க. எல்லாம் பொங்கல் அன்னைக்கு சட்டி அன்னைக்கு அவங்கள வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. இது பற்றி இந்த விரத நெறிமுறைகள் அதை பற்றி கம்ப்ளீட்டாக மொத்தத்துக்கு என்னென்ன எப்படி இருக்கணும், எத்தனை நாள் எந்த விரதம் இருந்தால் எப்படி, எந்தெந்த விரதம், அதாவது ஆக்கி வைக்கிறது இருக்குது, சட்டி சாதா சட்டி ஒரு செட்டியாக செலுத்துறது இருக்குது, 21 செட்டி செலுத்துறது, சிறார் குத்துறது, வேஷம் போடுறது, இந்த மாதிரி நிறையா வழிமுறைகள் இருக்குது நம்ம இதுக்கு. இதை வந்து நம்ம தேவஸ்தானத்திலேருந்து கடந்த ஆண்டு ஒரு புஸ்தகமாக மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கோம். இன்றைக்கும் கோயில் நிர்வாகத்தில் கவுண்டரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த விரத நெறிமுறைகள்ங்கிற புஸ்தகம் வந்து இன்றைக்கும் வாங்கிக்கலாம். எல்லா விவரமும் அதில் இருக்குது. கம்ப்ளீட்டாக 21 நாள் எப்படி இருக்கணும், எப்படி விரதம் முடிக்கணும், என்னென்ன நிகழ்ச்சிகள்ங்கிறத இது பண்ணணும். இந்த திருவிழாவை நெருக்கி 21 நாள் சாட்டி 21 நாள் சாட்டுவாங்க. 14ஆம் தேதி 14 நாளில் கொடி ஏற்றுவாங்க. அந்த 21ஆவது நாள் பொங்கல், அடுத்த நாள் கயிறு குத்து, தேரோட்டம் வந்து கடந்த ஆண்டு வந்து 150 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஊர் கோவில் தேரோட்டம் வந்து கரெக்டாக 150 வருஷம். போன வருஷம் வந்து 150ஆவது ஆண்டாக வந்து நம்ம அதையும் கொண்டாடினோம். நம்ம ரொம்ப சிறப்பாக நடந்தது.
இதே மாதிரி இந்த வருஷமும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிர்வாகஸ்தர்கள். எல்லா இதுக்கும் இந்த வருஷம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பஞ்சுக்கடை மண்டாப்படி, இன்றைக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மண்டாப்படி. அதாவது திங்கக்கிழமை கொடியேற்றின அன்னையிலேருந்து கொடியேற்றின அன்னைக்கு கோயிலில் திருவிழா நகர்வலம். திங்கக்கிழமை வந்து இவங்க பலசரக்கு தரனார் மண்டாப்படி, செவ்வாய்க்கிழமை வந்து தேனி மகம மண்டாப்படி, புதன்கிழமை வந்து பஞ்சுக்கடை மண்டாப்படி, வியாழக்கிழமை வந்து பருத்தி வித கடை மகம மண்டாப்படி, வெள்ளிக்கிழமை வந்து பலசரக்கடை மண்டாப்படி, சனிக்கிழமை அரிசி கடை மண்டாப்படி. அது அங்கே இதில் நெல்கடை பஜாரு. ஞாயிற்றுக்கிழமை முதலாளி மண்டாப்படி. நம்ம கோயிலை உருவாக்கி நம்ம மொத்த இதையும் உருவாக்குனது பேரில் நம்ம ஸ்ரீமான் கச்சகட்டி திருவண்ணாமலையார் மண்டாப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை அது வந்து கோயிலிருந்து நம்ம நடத்துகிறோம். அந்த அன்னைக்கு அடுத்த நாள் இவங்க அது கொஞ்சம் பெரிய மண்டாப்படி. நம்ம மண்டாப்படியிலே பெரிய மண்டாப்படி திங்கக்கிழமை கயிறுத்தன்னைக்கு நடக்கிற கொத்தனார் மண்டாப்படி. இப்போ கொத்தனார்கள் அவங்களுடைய கூட்டமைப்பிலிருந்து நம்ம சமுதாய கொத்தனார்கள் கூட்டமைப்பில் நடத்துகிறாங்க. செவ்வாய்க்கிழமை தேரோட்டம் வந்து இந்த வருஷம் வந்து 151வது வருஷம் தேரோட்டம். அடுத்து புதன்கிழமை வந்து தேர் வடம் பார்த்து வரும். வியாழக்கிழமை வந்து மஞ்சள் நீராட்டு வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மதுரையில் விருதுநர் இந்து நாடார்கள் மகமே வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை இவங்க நம்ம சென்னையில் உள்ள விருதுநர் இந்து நாடார்கள் சனிக்கிழமை நடத்துகிறாங்க. அன்றைக்கும் பாட்டு கச்சேரி எல்லாம் நடத்துவாங்க. இந்த கச்சேரி இது வந்து அந்த கொடியேற்ற வந்து வியாழக்கிழமை முடியும், இப்போ முடிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு 2 மண்டாப்படி கடைசியில் இருக்குது. கடைசி ஞாயிற்றுக்கிழமை நவதானிய கடையிலேருந்து தீர்த்தவாரி அன்னைக்கு தான் நமக்கு இந்த திருவிழா எல்லாமே நிறைவு பெறும். அன்னைக்கு தான் நிறைவு நாளான அன்று தீர்த்தவாரி. அது வந்து அங்கே நம்ம சாத்தூர் ரோட்டில் அந்த இதில் அந்த இது சாத்தூர் ரோடு திரும்புகிற இடத்துல அந்த மண்டாப்படி நமக்கு அதோட திருவிழா நிறைவு பெறும். அவ்வளோ நம்ம இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவை பொறுத்தவரையில் ஊர் திருவிழா. இதில் வந்து சமுதாயங்கிறது வந்து 2வது பட்சம்தான். நம்ம சாட்டுற அன்னைக்கே எல்லா சமுதாயத்தையும் மதபேதம் பார்க்காம இவங்க இஸ்லாமியரும் வந்து கூட இருந்து அவங்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம வெளியிடுவோம். நம்ம இத்தனாம் தேதி பொங்கல் இதுங்கிறத வந்து எல்லாருடைய சம்மதையும் வாங்கி இதை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே வழிமுறைகள் இப்போ கடந்த எல்லா ஆண்டுகளுமே நம்ம செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இதே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஊர் திருவிழா இது நமக்கு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாரும் கலந்துக்கிடணும். அம்மன் அருள் புரிவார். கண்டிப்பாக வந்து அம்மன் அருள் புரிய நம்ம விருதுநர் இஷ்ட தெய்வம் மாரியம்மன் கண்டிப்பாக எல்லாருக்கும் அருள் புரியும். எல்லாரும் வருகை தருமாறு நிர்வாகத்தின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.